அறிவிச்சிட்டாங்க. அரசியல் வந்து பரபரப்பாயிட்டு இருக்கு. வரையும் சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி போட்டியிடுறதா தான் உங்களோட தொகுதி இது மேடம். கட்சி முடிவு பண்ணணும் யார் எந்த இடத்துல போட்டியிடணும். நாங்கள் முடிவு பண்ணக்கூடாது. கட்சி சார்பாக என்ன சொல்கிறாங்களோ அதுதான் கேட்போம். கட்சி ஜெயிக்கணும், எங்களுடைய அலையன்ஸ் ஜெயிக்கணும், அதுதான் முக்கியம். திமுக ஆட்சி எப்படியாவது வீழ்த்தணும், அது மட்டும்தான் நோக்கமாக இருக்குது. அவங்களுடைய கரப்ஷன், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போதைப் பொருட்களுடைய ஈஸி அக்சசிபிலிட்டி, இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அதை நோக்கி தான் இந்த தேர்தலில் நாங்கள் எல்லாரையும் சந்திக்க போகிறோம். தனிப்பட்ட முறையில் நான் போட்டியிடணும், நான் ஜெயிக்கணுங்கிறது கிடையவே கிடையாது. ஒன்றுமே கொடுக்கல. எந்த தொகுதி உங்களுக்கு தெரியணுமா? எந்தெந்த தொகுதி கொடுக்க போகிறாங்க, எத்தனை தொகுதி கொடுக்க போகிறாங்க, யாருக்கும் தெரியல இன்னும். விஜய் வந்து நேற்றைக்கு சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகிட்டு வந்தார். வெளியே வரும்போது மிகவும் உற்சாகமாக வந்தார். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விசாரணை ஆஜராகிட்டு அவர்கிட்ட தான் கேட்கணும். அதே போல் செந்தில் பாலாஜிக்கு நீங்கள் நாளைக்கு ஆஜராகிறதுக்கு சம்மன் கொடுத்துருக்காங்க. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தவறு பண்ணும்போது சமன் வந்தால் போய் பார்த்து தானே ஆகணும். ஏன் யாருமே போகாமல் இருக்காங்களா? அவருக்கு நான் விதிவிலக்கா? சமன் கொடுத்தாங்கன்னா போய் பார்த்துட்டு வரட்டும். தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா தாவேகா தலைவர் விஜயை வந்து என்டிஏ கூட்டணி கூட அழைத்து வரணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. பேசுகிறவங்களுக்கு பதில் கொடுக்க முடியாது. ஓகே மேடம், தொடர்ச்சியான கேஸு அந்த சிலிண்டர் அதாவது தட்டுப்பாடு இருக்கு. மத்திய அரசோட வெளியுறவு கொள்கையினால தான் நம்மளால் அது வந்து வீட்டு இருக்க நம்ம திமுக வந்து அறிவுபூர்வமாக பேசிட்டு இருக்காங்களான்னா முதல்ல அவங்களே வந்து கண்ணாடி பார்த்துட்டு கேட்கணும். எல்பிஜி கேஸ் பிரச்சனை வந்து இப்போ இருக்கிறது உலகத்தில் என்ன ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு அவங்களுக்கு தெரியாமல் இருக்குது. அது தெரியாமல் அரசியல் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ பெரிய அறிவு ஜீவிங்கன்னா நான் அவங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். உலகத்திலே ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு, அவ்வளோ பெரிய போர் போயிட்டுருக்கு. அந்த பிரச்சனையிலே வந்து தமிழகத்தில் ஒரு குழந்தைக்கு சளி பிடிச்சாலும் அதுக்கு பிஜேபி நரேந்திர மோடி தான் காரணம் சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு கீழ்த்தனமான அரசியல் திமுக பண்ணிட்டு இருக்கு. என்னங்க 3 மாசத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி போர் வரப்போது நான் இவங்களுக்கு வந்து தகவல் கொடுத்தாங்களா? ட்ரம்ப் கொடுத்தாரா இல்லை நெத்தானியோ கொடுத்தாங்களான்னு முதல்ல சொல்லுங்களேன். இப்போ இவங்க பண்ணியிருக்கணும்ல, தமிழகத்தில் இந்த பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு இவங்களுக்கு முன்னாடியே வந்து ட்ரம்ப்பும் தொடர்பு பேசிட்டு சொல்லிட்டாங்களா? இல்லை ஒரு இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் பேசிட்டாருன்னா இவங்க சேமிச்சு வச்சிருக்கணுமே. ஒரே மாதத்தில் 2-3 கல்வியில் சிறந்த தமிழகம் முதன்மையான தமிழக நாடுன்னு சொல்லி நிலையில் இந்த பாலியல் சம்பவம் நாங்கள் சொல்லிட்டு இருக்கிற விஷயம் ஒன்று தான். திமுக ஆட்சியில் பெண்ணுங்களுக்கு, குழந்தைங்களுக்கு எந்த பாதுகாப்பு இல்லை. லா அண்ட் ஆர்டர் வந்து எங்கேயோ போய் நிற்குது. இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலையும் தினமும் பேப்பர் படிக்கும்போது பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு கொடூரம் நடக்கும்போது திமுக ஆட்சி கண்ணு மேலே ஒரு கவர் வச்சுட்டு நான் வந்து பண்ணுறது தான் சட்டம்னா நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்காக தான் சொல்கிறோம், இது திமுக ஆட்சியோட கடைசி தேர்தல் இருக்கணும். தேங்க்யூ.